பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் கீதையில் சாதித்தபடி சாதுக்களை காக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். அதிலே அத்தனை அவதார கதைகளும் பாகவத புராணத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. நாம் இப்போ பாகவதத்தின் 5வது ஸ்கந்தத்தின் துவக்கத்தில் உள்ளோம். இதில் பிரம்மாவனுடைய குமாரரான ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவ மனுவனுடைய பிள்ளை பிரியவ்ரதன். பிரியவ்ரதனுடைய கதையை விளக்கி கூற ஆரம்பிக்கிறார். பிரியவ்ரதனுக்கு ஆக்னீத்ரன் என்னும் பிள்ளை உதித்தான். பல பிள்ளைகளிலே மூத்த பிள்ளை ஆக்னீத்ரன். ஆக்னீத்ரனுக்கு பிள்ளையாக நாபி பிறந்தார். நாபிக்கு குமாரராக பகவானே ரிஷபதேவர் என்கிற பெயரோடே பிறந்தார். அதனால இப்ப நாம பார்க்க போற கதையிலையும் பெருமானுடைய ஒரு ஆவேசாவதாரம் உள்ளது. எப்படி கீழே பிருது மகாராஜா பகவானுடைய ஆவேச அவதாரம்னு பார்த்தோமோ, அதே போல ரிஷபதேவரும் பகவானுடைய அவதாரம். ரிஷபதேவருக்கு பிள்ளையாக பரதன் பிறக்கப் போகிறார். பரதன் தான் பிற்பாடு ஜடபரதராக மற்றொரு பிறவி எடுத்து ரகுகுணன்கிற அரசனுக்கு ஆத்ம தத்துவத்தை, பரமாத்மாவிடத்தில் பக்தி செலுத்த வேண்டிய முறையை, பாகவதர்களோடே கூடியிருக்க வேண்டியதன் இன்றியமையாமையை இவை அத்தனையும் எடுத்துரைத்தார். அப்போ நாம் வரிசையாக அவருக்கு பிள்ளை, அவருக்கு பிள்ளை, அவருக்கு பிள்ளைன்னு கதை பார்க்க போகிறோம். பிரம்மா, அவர் பிள்ளை ஸ்வயம்புவ மனு. மனுவுக்கு பிள்ளை தான் இப்போ நாம் பார்க்க போகிற பிரியவ்ரத சரித்திரம். பிரியவ்ரதனுடைய பிள்ளை ஆக்னீத்ரன், அவர் பிள்ளை நாபி, அவர் பிள்ளை ரிஷபதேவர், ரிஷபதேவருடைய மகன் பரதன். பரதனே மறுபிறவி எடுத்து நடுவில் ஒரு மான் பிறவி எடுத்து அது முடிந்து ஆதி ஜடபரதராக பிறந்து ரகுகுணக்கு உபதேசிக்கிறாருங்கிறது இந்த ஸ்கந்தத்தினுடைய முக்கியமான கதை, ஆத்ம தத்துவ உபதேசம். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ முன்னுரையாக இவர்களுடைய பிறவி எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல போகிறார். அதே போல் இந்த பூகோளம் எப்படி ஏற்பட்டது, நம்முடைய பூமண்டலம், நடு உலகம், பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம், இது மேலிருக்கும் 7 லோகங்கள். பூமியினிடத்திலிருந்து தொடங்கி 7 லோகங்கள். நம்ம பூமிக்கு கீழே பாத்தாளம் வரைக்கும் வேறு 7 லோகங்கள் உள்ளன. இது மொத்தம் சேர்த்து தான் 7 14 லோகங்கள். இதை கீழ ஆதிசேஷன் தன்னுடைய தலையாலே நன்கு தரித்து கொண்டிருக்கிறார். அவர் தலையசைந்தால் இந்த அண்ட கட்டாகம் முட்ட வடிவத்தில் இருக்கிற 14 லோகம் அதுவே அசைந்து போகும். இந்த 14 லோகங்களுக்குள் நடு உலகமான பூமி, அதில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பூமி 7 துவீபங்களாக பிரிக்கப்படுகின்றன. இந்த சங்கல்பத்தை நாம் எப்பவுமே எடுத்துக்கிறோம். ஜம்பு துவீபே, பாரத வருஷே, பரத கண்டே, சகாப்தே, மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே, அஸ்மின் வர்த்தமானே, இப்படி தான் இடங்கள்லாம் சொல்லப்படுறது. ஜம்பு துவீபத்தில், பாரத வருஷத்தில், பரத கண்டத்தில், மேருமலைக்கு தெற்கு புறத்தில், மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே நான் இருந்து கொண்டு இதோ இதை செய்கிறேன், இந்த கர்மத்தை செய்ய போகிறேன், இந்த சுப கர்மாவை புண்ணிய கர்மாவை செய்ய போகிறேன்னு நாம் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் தான் இதனுடைய காலத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இடத்தை பற்றி. ஜம்பு துவீபே, பாரத கண்டே, பரத வருஷே, பரத கண்டே, சகாப்தே, மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே, இது வரைக்கும் இடத்தை பற்றி சொன்னோமா. அப்புறம் காலத்தை பற்றி எடுத்துக்கிறச்சே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிக்கே பிரபவாதி ஷஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே, பிரபவ விபவ முதலான 60 ஆண்டுகளுக்குள் தற்போது விக்ருதி என்னும் பெயர் பெற்ற ஆண்டில் உள்ளோம். நாம சம்பத்சரே தட்சிணாயனே, இந்த ருத்து, இப்போ இந்த அயனத்தில், இந்த ருத்துவில், இந்த மாதத்தில், இந்த பட்சத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த திதியில், இந்த கிழமையில் இந்த கர்மத்தை செய்ய போகிறேன். எவ்வளவு டீட்டெயில்ஸ் பாருங்க. இப்போ இது இத்தனை வெறும நாம சொல்லிருக்குல்ல, இது இத்தனை புராணத்தில் ஏதுன்னு விளக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் இடத்தை பற்றி நாம் விளக்கம் பார்க்க போகிறோம். நம்முடைய நடுலோகமான பூலோகம் 7ஆக பிரிக்கப்படுகிறது. அதை எப்படி இந்த ராஜா பிரிச்சாருங்கிறது இப்போ முக்கியமான கதை. நேற்றுக்கு நாம் சந்திக்கிறச்சே கடைசியாக என்ன பார்த்துருக்கோம்?
பிரம்மா தன் பிள்ளையை பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவதில் தூண்டுகிறார். பிள்ளை நாரதரிடத்தில் உபதேசம் பெற்றுக்கிறதுக்கு போனார். ஆனால் பிரம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அனைவரும் பெருமானுடைய ஆணைப்படி தான் நடக்க வேண்டும். நம்மை பெருமாள் மக்களை உற்பத்தி பண்ண செய்ய சொல்லி இருக்கிறார். நாட்டை நன்கு ஆழ்வாய், நன்கு கல்யாணம் பண்ணி கொள்வாய், விரதத்தை அனுஷ்டிப்பாய், பிற்பாடு உனக்கே வைராக்கியம் ஏற்படும், நிர்வேதம் சம்சாரத்தில் வெறுப்பு வரும், அப்பனே ஊர்துவரேதஸாக பெருமானை குறித்து தவம் இயற்றுவதற்கு போகலாம். இப்போதைக்கு பெருமானுடைய ஆணைப்படி நட என்றவர் சொன்னார். இந்த மொத்த சந்தேகமே எதனால வந்தது? பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்தில் கேட்டுட்டான். பிரியவிரதர் ராஜரிஷியாச்சே, ஆத்மாவிலேயே இன்பம் அடைவராயிற்றே, புலன்களின் இன்பத்தில் விருப்பம் இல்லாதவராயிற்றே, அப்படி இருக்கிறச்சே அவர் எப்படி இல்லறத்தில் ஈடுபட்டார்? அது கூடுமா? இல்லறத்தில் இருப்பவனுக்கு வெறுப்பே வராதே, சுகத்தையே அனுபவித்து கொண்டிருப்பானே, அவன் எங்கு பெருமானை பற்றி நினைக்க முடியும் என்று பரீட்சித்து கேட்டார். இந்த கேள்வியை கேட்கச்சேவே நமக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுடும். ஏன்னா நாம் அனைவருமே இப்போ இல்லறத்தில் இருக்கிறவா தான். நம்ம ஏதான சன்னியாசிகளா? எல்லாரும் ஒன்று சன்னியாசிகள் இல்லை. அது ஆரோ சில பேர் உயர்ந்தவர்கள், பற்றற்றவர்கள், முனிவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நாமெல்லாம் கிரகஸ்தாள். நாமெல்லாம் இல்லறத்தில் வீட்டில் தான் இருக்கோம். ஒத்தொத்தரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆசை பாசங்களுக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறோம். நீங்களும் வெள்ளை வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கீள், நானும் வெள்ளை வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கேன். நாம் எல்லாரும் உள்ளத்தில் வெள்ளையாக இருக்கணும், வேஷ்டியிலையும் வெள்ளையாக இருக்கணும். இப்படி இருக்கிறதுங்கிறது தான் பகவானுக்கு விருப்பம். சத்துவகுணம் வளர்ந்திருக்க வேணும்னு பொருள். உள்ளம் வெள்ளையாக இருக்குது, வெள்ளையாக இருக்கும்னா என்ன? அதுக்கு நான் உள்ளத்தை வெளியில் எடுத்து வெள்ளை பெயிண்ட்டை அடித்து வச்சிட போகிறா? வெள்ளை வெளுப்பு நிறம்ங்கிறது சத்துவகுணத்துக்கு ஒரு அடையாளம். அதனால் உள்ளம் வெளுப்பாக இருக்குது. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறோம், சொல்கிறோம் சாத்விகாள் சாதுக்கள் ஆகையால். இப்போ நாம இப்போ சன்னியாசிகள் ஆயிடலை. சன்னியாசிகள் என்ன பண்ணியிருக்கா? அவர்கள்லாம் காஷாய வஸ்திரம், காவி வண்ணத்தில் தானே உடை உடுக்கிறார்கள். அப்போ வெளியில் ஷகப்பு படுத்து, உள்ளுக்குள்ள ஷகப்பு இருக்குன்னு சொன்னால் ரஜோகுணத்துக்கு வண்ணம் சிகப்பு. நம்ம உள்ளத்தில் ரஜோகுணம் இருந்தால் அப்போ உள்ளுக்குள்ள ஷகப்பு வரணம் இருக்குது. இவா வேணும்னு அந்த ஷகப்பை வெளியில் தள்ளுறா. வெளியில் தள்ளிவிட்டார்னா அப்போ ரஜஸ் வெளியில் படுத்து ஆசையை அறுத்துட்டார்கள், கோபத்தை அழித்தார்கள். இனி பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை கிடையாது. அதனால தான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார் ஆண்டாளுடைய திருப்பாவை போஷம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், பல்லு வெளுப்பாக இருக்கான் சன்னியாசிக்கு, கட்டின்னு இருக்கிறது காவி வேஷ்டி. அர்த்தம் என்ன? பொருள் யாதெனில் உள்ளுக்குள்ள வெள்ளப்பல்லு, வெளியில் ஷகப்பு வேஷ்டி. அப்போ ஷகப்பு வெளியில் படுத்துனா ரஜோகுணம் வெளியில் படுத்து. ஆசை அறுத்துட்டார், ஷகப்பு வேட்டி கட்டின்னு இருக்கார். ஷகப்பு வேட்டின்னு கட்டின்னு இருந்தாலே அப்போ செவந்த ரஜோகுணம், ஆசை, கோபம், தாபம் இது வெளியேற்றப்பட்டு விட்டது. உள்ளுக்குள்ள பல்லு வெளுப்பாக இருக்குன்னு சொன்னால் அப்போ சத்துவகுணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுனுட்டான்னு அர்த்தம். நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுக்குன்னு எல்லாரும் சன்னியாசி ஆகிட முடியுமா? நாம் இல்லறத்தில் இருக்கோம். அந்த ஆசிரமம் எவ்வளோ வசந்த ஆசிரமம். கிரகஸ்தாசிரமங்கிறது சிறப்பு பெற்ற ஆசிரமம். அதை நம்பித்தான் சன்னியாசிகளே பிக்ஷை எடுத்து தான் கிரகஸ்தன் இடத்துல வாங்கிக்கிறார். இல்லறத்தில் இருக்கிறவன் இடத்துலாம் சன்னியாசி வாங்கி சாப்பிட்டாகணும். பிரம்மச்சாரியும் இல்லறத்தில் இருக்கிறவன் இடத்துல தான் வாங்கி சாப்பிட்டாகணும். அனைவருக்கும் கொடுன்னு நம்மால தான் கொடுக்க முடியும். அந்த விதத்தில் இது சிறந்த ஆசிரமம்தான். அப்போ என்ன சந்தேகம் வந்துடும்? இல்லறத்தில் இருப்பவன் பக்தி செய்ய முடியுமா முடியாதா? அவன் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டவனாயித்தே அவனுக்கு வைராக்கியம் வருமா வராதா? மோட்சத்துக்கு போக முடியுமா முடியாதா? சில பேர் என்ன நினச்சின்னு இருப்பா, சாமி வேலைக்கு போயின்னு இருக்கேன், இப்படியே உழன்று கொண்டே இருக்கிறேன், நான் இல்லறத்தில் இருக்கேன், குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோமான்வா. குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டு வர்றது மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. தாராளமாக குடும்பத்தில் இருக்கணும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பிரம்மத்தை தேட வேண்டும். பிரம்மச்சாரிகளாரோ அவர்கள் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கப் போகிறார்கள். அதுவும் சிறந்த ஆசிரம். சந்நியாசிகள் எப்படி முற்றும் துறந்தவர்கள். நடுவில் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே முக்தி அடையலாம். அதில் ஓர் குறையும் இல்லை. அதைத்தான் இப்போ பெரியவர் ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மா உபதேசம் பண்ணுறார். ஒருத்தனுக்கு ஆசை வரணும்னா பிள்ளாய் அவன் காட்டில் தனித்து உட்காண்டிருந்தாலும் ஆசை வந்துடும். ஒருத்தனுக்கு ஆசை வரவேண்டான்னு வச்சுக்கோ, அவன் நாட்டில் அனைவருக்கு நடுவில் இல்லறத்திலேயே வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அவனுக்கு ஆசை வராது.